ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2024 குரூப் 4 வந்த ஒரு பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம். என்ன கேள்வின்னு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே என்னென்ன குழுவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிவிகே ராவ் குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு. இந்த 4 குழுவும் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா, பஞ்சாயத்து ராஜை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. இந்த குழுவை பற்றி ஸ்கூல் புக்கில் 9ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருக்குறாங்க. 11ஆம் வகுப்பில் உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு பாடம் இருக்குது, அங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல 9ஆம் வகுப்பை பார்ப்போம். உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் சோழர் காலத்தில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு படிப்படியாக மறைஞ்சு போச்சு. அதை மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அரசாங்க தீர்மானத்தை 1882 ரிப்பன் பிரபு அறிமுகப்படுத்துகிறாரு. அதற்கு பிறகு தான் உள்ளாட்சி அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவில் திரும்பவும் ஆரம்பிக்குது. அதனால் ரிப்பன் பிரபுவை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. அதற்கு பிறகு 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை கொண்டு வராங்க. அது மாகாணங்களில் தன்னாட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துது. தன்னாட்சினா மாகாணங்கள் தாங்களாக சுயமாகவே ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதை 1937 எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அப்போ தான் நடைமுறைக்கு வருது. அடுத்தது இந்தியா விடுதலை பெறுது. விடுதலை அடைஞ்ச பிறகு 1957 முதல் 1986 வரைக்கும் 4 முக்கியமான குழுக்களை அரசாங்கம் அமைக்கிறாங்க. எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக. அப்படி அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குழுக்கள். ஒவ்வொரு குழுவாக பார்க்கலாம். முதல்ல அமைக்கப்பட்ட குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1957 அமைக்கப்பட்டது. இந்த குழுவுடைய பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை உருவாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராம லெவலில் கிராம ஊராட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க. வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதியை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிராமம், வட்டாரம், மாவட்டம் இந்த லெவலில் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் கிராம லெவல்லையும் வட்டார லெவல்லையும் நேரடி தேர்தல். அதுவே மாவட்ட அளவில் பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது மறைமுக தேர்தலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1957. அதற்கடுத்து அசோக் மேத்தா குழுவை உருவாக்குறாங்க. 1977 உருவாக்குனாங்க. அசோக் மேத்தா குழு என்ன சொல்லுதுன்னா, 2 அடுக்கு முறையை கொண்டு வரலாம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலையிலையும் போட்டி போடணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது 1985 ஜிவிகே ராவ் குழு அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இந்த குழு திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த குழு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ இருக்கிற பஞ்சாயத்து அமைப்புகள் வேறற்ற பொருட்கள் மாதிரி இருக்குது, ஒரு சரியான பேஸ்மெண்ட் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4வதாக 1986 எல்எம் சிங்வி குழு அமைச்சாங்க. அந்த குழு ஃபைனல் பண்ணதை வச்சு 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை 1992 பண்ணாங்க. இதுதான் உள்ளாட்சி அமைப்பு தோன்றிய வரலாறு. இதை ஆர்டராக பார்த்தோம்னா, முதல்ல பல்வந்த்ராய் மேத்தா குழு, அப்புறம் அசோக் மேத்தா, அடுத்தது ஜிவிகே ராவ் குழு, அடுத்தது எல்எம் சிங்வி குழு. இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மேத்தா பல்வந்த்ராய் மேத்தா ஃபஸ்ட்டு வராரு, அசோக் மேத்தா 2 மேத்தாவும் அடுத்தடுத்து வர்றாங்க. அடுத்தது ஜிவிகே ராவ், எல்எம் சிங்வி. இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதை வச்சு நம்ம கொஷின் அட்டன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் இருக்குது 11th உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, அதையும் பார்ப்போம் இருங்க. முதல்ல வர்றது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்தது அசோக் மேத்தா குழு, அதற்கு அடுத்து வர்றது ஜிவிகே ராவ் குழு, 4வது எல்எம் சிங்வி குழு. அப்போ கணக்கு போட்டு பார்க்கும்போது 2, அப்புறம் 4, அப்புறம் 1, அப்புறம் 3. அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து 11th இன்னும் டேட்டா இருக்குது, அதையும் பார்ப்போமா? 11th உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்தியா எப்பொழுது குடியரசு நாடாக மாறுச்சுன்னா, ஜனவரி 26, 1950 குடியரசாக மாறணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4
அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை வச்சுருக்கிறாங்க. எங்கே வச்சுருக்கிறாங்க? 4வது பகுதியில் வச்சுருக்கிறாங்க. அதில் விதி 40ங்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க. அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். யார் நடவடிக்கை எடுக்கணும்? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தினா மட்டும் போதுமா? பத்தாது. அவை சுய ஆட்சியுடைய அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரத்தையும் கொடுக்கணும், திறனையும் கொடுக்கணும் அப்படின்னு சட்டப்பிரிவு 40 சொல்லுதுங்க. இந்த 40 எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த 4 குழு அமைச்சிருக்கிறாங்க. எப்படி அமைச்சாங்கன்னா, 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. எதுக்காக தொடங்கினாங்க? மக்களுடைய கூட்டு முயற்சி மூலமாக கிராமத்துடைய சமூக பொருளாதார மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கினாங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் பிறகு தேசிய விரிவாக்க பணியாக மாறுது. இதுவும் ஒரு ஸ்கீம் தான், இப்படி மாறுது. அதற்கு பிறகு சில குழுக்களை அமைக்கிறாங்க. முதல்ல பார்த்தோம் இல்லையா, 1957 பல்வந்த்ராய் மேத்தா அப்படிங்கிற குழு அமைக்கிறாங்க. அந்த குழு 2 பரிந்துரையை வழங்குது. எத்தனை பரிந்துரை? 2 பரிந்துரையை வழங்குது. முதல் பரிந்துரை நிர்வாகத்தை பரவலாக மாற்றணும், நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது இவங்க காலத்தில் நிர்வாகத்தை பார்த்தது 2 அரசு, ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. உள்ளாட்சி அமைப்பெல்லாம் இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? உள்ளாட்சி அமைப்பை உருவாக்குங்க, அதுவும் நிர்வாகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ரெக்கமெண்டேஷன் ஊரக வளர்ச்சி வட்டங்கள். அதாவது ஊராட்சி ஒன்றியம்னு பார்த்தோம்ல, அந்த ஒன்றியம் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் மாவட்ட மேம்பாட்டு குழுங்கிற குழுவை உருவாக்குங்க. அந்த குழுவில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார அலுவலர்கள், விவசாய அலுவலர்கள், கால்நடை அலுவலர்கள், கல்வி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதில் மெம்பர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மாவட்ட அமைப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? அதாவது கிராம லெவலில் கிராம பஞ்சாயத்து, வட்டார லெவலில் வட்டார ஒன்றியம், மாவட்ட அளவில் மாவட்ட அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி 1960 ஏகப்பட்ட மாநிலங்கள் பஞ்சாயத்து ராஜை ஏற்படுத்தினாங்க. 90% மக்கள் பஞ்சாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 1977 அசோக் மேத்தா அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு 1978 தன்னுடைய பரிந்துரையை வழங்குது. அந்த குழு என்னென்ன பரிந்துரையை வழங்கினாங்கன்னு பார்ப்போம். முதல் ரெக்கமெண்டேஷனாக அவங்க கொடுத்தது மாவட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்று பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல, மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அந்த ஏரியாவில் இருக்கிற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி தேவையில்லப்பா. அந்த மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டார லெவலில் பஞ்சாயத்து ஒன்றியம் அப்படியே இருக்கட்டும். பஞ்சாயத்து ஒன்றியம் கிராமத்துக்கும் மாவட்ட லெவலுக்கும் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்? அசோக் மேத்தா குழு. இந்த குழுடைய பரிந்துரை அடிப்படையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், குஜராத் போன்ற மாநிலங்கள் முன்னாடி பல்வந்த்ராய் மேத்தா குழு அடிப்படையில் அவங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை உருவாக்குனாங்க இல்லையா, அதில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அரசாங்கம் இன்னும் சில குழுக்கள் அமைச்சது. 1978 86 வரைக்கும் இன்னும் சில குழுக்கள் அமைச்சாங்க. அதில் சில குழுக்கள் பார்த்திங்கன்னா சிஹெச் அனுமந்தராவ் குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு, இந்த குழுக்களெல்லாம் உருவாக்குனாங்க. இவங்கெல்லாம் அசோக் மேத்தா சொன்ன பரிந்துரையில் சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிவிட்டு ராஜீவ்காந்தி காலத்தில் அரசாங்கம் 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை. நல்லா பாருங்கள், மக்களவையில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க, மாநிலங்களவையில் நிறைவேற்றம் பண்ண முடியல. அதற்கு பிறகு 1992 அரசாங்கம் திரும்பவும் அறிவிக்கை பண்ணுறாங்க. அப்போ 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது 1993 2 அவையிலையும் நிறைவேற்றம் செய்யப்படுது. இப்படி சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணதுனால சில பகுதிகளை சேர்க்கணும் இல்லையா, அப்படி சில பகுதிகளை சேர்த்திருக்கிறாங்க. 73வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பகுதி 9 அப்படிங்கிறத சேர்த்துனாங்க. 74வது சட்டத்தின் அடிப்படையில் 9A அப்படிங்கிறத சேர்த்துனாங்க. 9, 9A 2 சேர்த்திருக்கிறாங்க. சட்ட பிரிவுகளில் 243 243 ZZ வரைக்கும் சேர்த்துருக்குறாங்க. இந்த பாயிண்டெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க.
இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ கூடிய பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்பப் ஆகிருக்கும். அந்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியை பார்ப்போம்.